இஞ்சி ஏலக்காய்லாம் தட்டி போட்டு ஒரு ஸ்பெஷலான டீ கூட ஆட்டுக்கல்ல அரைச்ச கடலைப்பருப்பை வச்சு நல்லா சுட சுட மசால் வடை கூட டீ வச்சு சாப்பிட்டோன்னா தலைவலியே இருந்தாலும் பறந்தே போயிடும். வாங்க எப்படி செய்கிறேன் அப்படின்றது பார்க்கலாம். இது நம்ம பேக்யார்ட். நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பை எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி ஆட்டுக்கல்ல அரைக்கிறதால ஃபஸ்ட்டு இஞ்சியும் பூண்டும் லைட்டாக தட்டி எடுத்துக்கிட்டேன். 2 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த வேலை செய்கிறப்போ என் பொண்ணுக்கும் ரொம்ப குஷியாயிடுச்சு. எப்போவுமே அவள் கை கெட்டாத மாதிரி தான் நின்று வேலை செய்வேன். ஆனால் இன்றைக்கி அவள் கை கெட்டுற அளவுக்கு நின்று வேலை செய்கிறேன். அதனால் அந்த மேடமும் எனக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இந்த கடலைப்பருப்பை 2 பேட்சாக தான் போட்டு அரைக்க போகிறேன். மிக்சியிலனா ஒரு 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு மட்டும் எடுத்து வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து குறைன்னு அரைச்சி எடுத்துருவோம். இந்த ஆட்டுக்கல்ல அரைக்கிறதால 1 by 1 தான் அரைக்க போகிறோம். ஒன்றா சேர்த்து அரைச்சோன்னா சீக்கிரம் அரையாது. என்னதான் டெக்னாலஜி எல்லாம் அட்வான்ஸ் ஆனாலும் ஒரு சில நேச்சுரல் கெலாமிட்டிஸ்க்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ண ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் தான் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த மீச்சாங் புயல் தான். புயலால் எங்களுக்கு 1.5 நாள் கரண்ட்டே இல்லை. அப்போல்லாம் எனக்கு சட்னி எல்லாம் அரைச்சி எடுக்கிறதுக்கு எனக்கு இந்த ஆட்டுக்கல் தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ ஒரு டீஸ்பூன் சோம்பும் ஒரு பட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கல்லுப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆட்டுக்கல்ல அரைக்கிறதால நான் கல்லுப்பு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த வடைக்கான மாவு வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது. கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ஆட்டுக்கல்ல அரைச்சி பண்ணுறதால இந்த வடையோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதே நம்ம மிக்சியில் அரைச்ச மாவாக இருந்ததுன்னா இந்த வடை எல்லாம் கொஞ்சம் ஆறின பிறகு கொஞ்சம் ஹார்டாக ஆகும். ஆனால் இதில் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகலை. இப்படி வடைக்கான மாவு ரெடி ஆகிடுச்சு. ஒரு நார்மல் சைஸ் ஆனியனை நல்லா பொடிசாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா அதையும் பொடிசாக நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 4 பல்லு பூண்டை தோலோடு இடித்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். கடிச்சு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். கடைசியாக கருவேப்பிலையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் எண்ணெய் சூடாகிற வரைக்கும் நம்ம அரைச்ச மாவை இந்த மாதிரி பால்ஸாக பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம எண்ணெய் சூடாடணுன்னே ஒவ்வொரு வடையாக போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பால் மாதிரி பிடிச்சி வச்ச மாவில் இந்த மாதிரி ரொம்ப தடியாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் தட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தட்டி எடுத்தவங்க எல்லாரையுமே ஒன்றா எண்ணெய் கொஞ்சம் சூடாடணுன்னே ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மிதமான சூட்டில் தான் இருக்கணும். எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்ததுன்னா உள்ள சைடு வந்து வேகாது, வெளியவும் சீக்கிரமாக தீஞ்சிரும். ஒரு வியூவாக இந்த ஆட்டுக்கல் பற்றி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஒரு குயிக்கான டின்னருக்கு, ஒரு லஞ்சுக்கு மிக்ஸி இருந்தால் தான் பெட்டர். அதே நம்ம வந்து கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, நல்லா டேஸ்ட்டாக சமைச்சு சாப்பிடணும்னு நினச்சோன்னா ஆட்டுக்கல் தான் அதுக்கான பெஸ்ட் சாய்ஸ். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான மசால் வடையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்மளுடைய பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான மசால் வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஆட்டுக்கல் இருந்ததுன்னா இதே மாதிரி அரைச்சி வடை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். அன்போடு சமைப்போம், ஆரோக்கியமாக இருப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.